ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு மேடம் பிரீத்தி சங்கர், அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, ஃபிலிம் ப்ரொடியூசர், and she founded that PSS Productions is her company. She is a doctorate in social cause, film producer and distributor, and now she has expanded her interest in event industry also, and produced so many Tamil film and distributed Tamil, Malayalam and Kannada films across the globe. Specifically, madam, you have made extensive research in social causes. As I go through your profile, the crime can be reduced through massive public awareness campaign that everybody knows. Every stakeholder, institutions, regulators, banks, etc., repeatedly appeal to members of the public to protect their digital data and information. Now they are very transparent to public through media at large, through website information also. But there is a fear now to use the digital platform itself. So I request you to focus a little on that also. Thank you. Good afternoon everyone. எல்லாரும் பசி மயக்கத்தில் இருக்கீங்க போகிறது, சீக்கிரமாக முடிச்சிடுறோம். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நானும் இதை க்ராஸ் பண்ணி தான் வந்தேன். பட் ஒரு 1 year பேக்கு இதே இப்போ சொன்ன கூகுள் பே தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். நம்மளோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ்ன்னு வந்துடும், ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அது வந்து ப்ராசஸ்ன்னு வந்துன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அந்த மொபைல் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. மொபைல் இருக்கிறது ஒன்று, அந்த மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு செகண்ட் நமக்கு டைம் கிடைச்சா கூட. நானும் அது மாதிரி என்ன பண்ணியிருந்தேன்னா, ஜிபேயில் அந்த ப்ராசஸ்ன்னு வந்த உடனே என்னால் உட்கார முடியல. 3 days கழிச்சு தான் நம்ம பேமெண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்றதுனால மொபைல் கையில் இருந்தது. உடனே சரி இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். சரி இந்த ப்ராசஸ் வந்து உடனே ஆகணும், நமக்கு 3 daysலாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு 4-5 வெப்சைட் இருந்தது. ஸோ ஏதோ அது நான் அவ்வளோ உட்காந்து பொறுமையாக எந்தெந்த வெப்சைட்லாம் பார்க்கல. ஏதோ ஒரு வெப்சைட்டை டச் பண்ண உடனே உள்ளே வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுது. நானும் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கார்டு ஆப்ஷன், கார்டோட டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தது. நான் அது பண்ணலை, மெயில் மட்டும் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மெயில் பண்ணேன், இந்த மாதிரி என்னோடய அமௌண்ட் வந்து போயிடுச்சு, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ப்ராசஸில் இருக்குது, எனக்கு இமீடியட்டாக அந்த கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு விட்டுட்டேன். வித்தின் செகண்ட்ஸில் எனக்கு ஒரு கால் வந்தது, வாட்ஸ்அப் கால் வந்தது, வீடியோ கால் வரல, ஆடியோ கால் வந்தது. எதிரில் பேசினவங்க ஹிந்தியில் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. நானும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா உங்களோட கார்டு அண்ட் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, எதுக்கு கார்டு டீட்டெயில்ஸ். ஏன்னா எந்த பேங்க்லையுமே நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ், எல்லா பேங்க்ஸ்லேருந்துமே நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், கார்டு டீட்டெயில்ஸோ இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து நைட்டு 9 o'clock போல் தான் நான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்றதுனால நான் ஹிந்தியில் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், இல்லை வேண்டாம் பரவாயில்ல, நான் வந்து வெயிட் பண்ணுறேன், நான் நாளைக்கு வெயிட் பண்ணிவிட்டு மேபி என்னோடய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகலைன்னா நான் அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுறதுன்னு நான் இது சொல்கிறேன் அப்படின்ட்டு. எதிராளி வந்து உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா எவ்வளோ நேரமாக நம்ம இவர்கிட்ட பேசணும், இவங்க வந்து நமக்கு கடைசியில் காசு அனுப்பாமல் போயிட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போவும் என்கிட்ட பொறுமையாக டீல் பண்ணுறாரு. இல்லை மேடம், நம்ம 15 minutes கான்வர்சேஷன் போயிருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 100 rupees அனுப்புங்க, அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீ இந்த ப்ராசஸில் அந்த ஸ்டக்கான பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஏன் பேமெண்ட்டு எனக்கு அனுப்புறதுக்கு நான் ஏன் உனக்கு 100 ரூபாய் அனுப்பணும்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் வெயிட் பண்ணேன். திருப்பி எனக்கு உடனே ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு ஹிந்தியில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது ஹிந்தி தெரியாதவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நம்ம ஹிந்தி தெரியுன்றதுனால திட்டுறான். சரி இப்போ நம்ம எதுலேயோ மாட்ட போகிறோம் போல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் அவன் சொன்னான், உங்ககிட்ட நான் என்ன கோடிக்கணக்கிலையா கேட்டேன், இல்லை ₹1,00,000 கேட்டேனா, 100 rupees உங்களுக்கு அனுப்புகிற கெப்பாசிட்டி இல்லையானா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே ரைட், இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது மட்டும். சரி நான் எதுவுமே பண்ணலை. அவன்கிட்ட வந்து இல்லை சார் தேங்க்யூ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன்னா கூட அசிங்கமாக கத்த ஆரம்பிச்சிட்டான் ஹிந்தியில். சரி ஓகே ரைட், இதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நான் வெளியில் வந்து பிளாக் பண்ணிட்டேன்.
எனக்கு வந்து அப்போ அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் பண்ண ரைட் சைடில் நமக்கு எப்போவுமே அந்த ஒரு இண்டிகேஷன் இருக்கும் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து 1 year பேக் நடந்தது. பட் இப்போ ரீசன் வைல நிறைய கிராஸ் பண்ணிட்டு வந்தேன். லாஸ்ட் 2 months பேக் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 calls 2 monthsல 100 calls எனக்கு வந்திருந்தது. பட் எத்தனை பேர் நம்ம இதில் தப்பிச்சு வரோன்னு தெரியாது. நான் ட்ரூ காலர் வச்சிருக்கிறதுனால எனக்கு ட்ரூ காலரில் ஃப்ராடுன்னு வந்துடும். ஸோ நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஓரளவுக்கு ஒரு 50% நம்ம தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ட்ரூ காலர்னால. அந்த ட்ரூ காலரில் வந்து 2 months பேக் கிட்டத்தட்ட 100 calls, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 call குறைஞ்சது வரும். நமக்கு இரிட்டேட் ஆகிடும். நம்ம கால் எடுக்கலைன்னா நமக்கு கால் பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணுற வரைக்கும் நமக்கு கால் பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4-5 கால் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணேன் அந்த 2 monthsல. அதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து இந்த 2 monthsல எனக்கு குறைஞ்சது ஒரு 10 கால் தான் அந்த மாதிரி வந்தது. ஸோ பிளாக் பண்ணதில் எனக்கு கால்ஸ் வரமாட்டுது. ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஸ் கூட எனக்கு இப்போ வர்றது கிடையாது. ஸோ பிளாக் பண்ணதுனால. ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நம்ம போய் பேனிக் ஆகாமல் பொறுமையாக பேசுகிறாங்க, நமக்கு புரியலையா இமீடியட்டாக வெளியில் வாங்க, அதை காலை கட் பண்ணுங்க, ரிப்போர்ட் இஷ்யூன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ ரீசன்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நோன் பர்சன் ஒரு கேர்ள், அவங்க நைட்டு 1:30 மணிக்கு அவங்களோட சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெசேஞ்சரில் அவங்களோட ஃபேஸ் மட்டும் பேலன்ஸ் வந்து ஒரு நியூட் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அமிச்சாங்க. ஆனால் பட் அவங்க பேனிக்கே ஆகலை, பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அவங்களோட இது வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க, வாட்ஸ்அப் போஸ்ட் போட்டாங்க. போட்டுட்டு அவங்க ஒரு 3 நாளைக்கு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அதே ஃபோட்டோஸை என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போயிருக்குது. நைட்டு 2 மணிக்கு அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் போயிட்டு எனக்கு வந்து எவ்வளோ கேஷ் டிமாண்ட் பண்ணாங்க, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் அமிச்சிங்கன்னா நான் வந்து இந்த ஃபோட்டோஸை வெளியில் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ்வளோ என்ன பண்ணா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சிக்கோ, ஆனால் காசெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு இந்தியாவில் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி மேபி கேர்ள்ன்றதுனால வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போறாங்க, நியூட் போட்டோஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா நீங்க போய் பாருங்க. நாங்களும் உடனே ஆள் அனுப்பிச்சு பார்த்தோம். பட் அவ வந்து ரொம்ப சேஃபா ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம பேனிக்கெல்லாம் ஆக முடியாது, நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, ஆனால் என்னோட மொபைல் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 3 days நான் மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா. ஸோ இது என்ன விஷயம்னா நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுத்து. இது இன்னும் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாது. நான் மீடியாவில் இருக்கிறேன், ப்ளஸ் நான் வந்து ஈவெண்ட் கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு 6 months பேக் ஒரு ஈவெண்ட் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஈவெண்ட்காக. நம்மளோட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளோட ஆதார் கார்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு ஒரு 100 rupees கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. உன் ஆதார் கார்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்து ₹1,00,000 சம்பாதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட வந்து இது எப்படி எனக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பேன், எப்படி எனக்கு ஸ்பான்சர்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ நிறைய பேர் ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது அங்கங்கே ஸ்டால் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஸ்டால்ஸ் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல கார் எடுத்துட்டு வந்து நிற்க வைப்பாங்க, அந்த ஒரு ஸ்டால் போட்டுட்டு. அந்த கார் ஏஜென்சி அந்த ஈவெண்ட் கம்பெனிக்கு ₹1,00,000 தராங்க. எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸை வந்து விற்கிறாங்க. ஸோ 1000 டேட்டா பேஸ்க்கு ₹1,00,000 they are charging. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த ஈவெண்ட் கம்பெனி கிட்டனா, உங்களுக்கு எவ்வளோ க்ரௌட் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னா, ஸோ அந்த 10,000 பீப்புள்ஸில் எனக்கு உங்ககிட்ட நான் உங்களுக்கு ₹1,00,000 கொடுக்குறேன், என்னோட காரை எடுத்துகிட்டு வந்து 3 hours நாங்கள் நிறுத்திக்கிறேன், எனக்கு டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா பேஸ் 1000 members ஒரு டேட்டா பேஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ₹1,00,000 உங்களுக்கு தரேன். இதுதான் பிஸ்னஸ் இப்போ போயிட்டு இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் ஈஸியாக ஒரு பர்சனுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ₹10,00,000 அட்லீஸ்ட் ஒரு ₹10,00,000 காரை அவனால் ஈஸியாக செல் பண்ண முடியும். அவன் 6 months எடுத்துக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாது. பட் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஆனால் ஒரு ₹10,00,000 காரை அவனால் ஈஸியாக விற்க முடியும். ஸோ அதனால் அந்த கம்பெனி ₹1,00,000 கொடுத்து அந்த டேட்டா பேஸை நம்மளோட டேட்டா பேஸை வாங்குறாங்க.
வாங்கிட்டு இதுதான் இது ரீசன் வைல நான் கிராஸ் பண்ணி வந்த ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறோம், நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக அன்னோன் கால்ஸை வந்து மேக்ஸிமம் ட்ரூ காலர்லேயே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிளாக் பண்ணிடுங்க. வேற எதுவுமே நம்ம பெருசால ரியாக்ட் பண்ண வேண்டாம். இமீடியட்டாக கால் கட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ.